இன்னைக்கு எனக்கு லோக்கல் ட்ரெயினில் சரியான சம்பவம் ஆயிருச்சு. இது மாதிரியே சில பேர் இருக்காங்களா அப்படின்னு வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சது. என்னதுன்னா வந்து இன்னைக்கு வந்து சரி எப்பயுமே அடிக்கடி மார்னிங் சாப்பிட மாட்டேன். பட் வந்து இன்றைக்கும் அது மாதிரி தான் போனேன். பசிக்கல அதனால போயாச்சு. போயிட்டு பார்த்தா ட்ரெயினில் ஒரு மாதிரி மயக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே ஃப்ரீ ஏர்லாம் விட்டுட்டு அப்படி கிளம்புனேன். லாஸ்ட்டாக பார்த்தா ஃப்ரீ ஏராவது ஏதாவதுன்ட்டு அப்படியே அதிலையும் கொண்டு போய் போட்டுக்கிட்டு அப்புறம் கர்ச்சிப்பே யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் கூட அந்த அக்காவோட கர்ச்சிப்லாம் வாங்கி ஃபேஸ்லாம் அப்படியே வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே அப்படியே நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா மறுபடியும் ரொம்ப வேர்த்து ஊற்றுது, கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி மயக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இடம் வேற இல்லை, நின்றுட்டு தான் இருந்தோம். ஸோ வந்து சரி இதுக்கு மேலே நிற்க முடியாதுன்ட்டு அப்படியே கீழே நின்ற இடத்துல கீழே உட்காந்துட்டேன். அதாவது அந்த இறங்குற பிளேஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தோம். ஸோ அங்கேயே உட்காந்துட்டேன். எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு அக்கா வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு மடியில் குழந்தைய வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. அவங்க என்னை பார்த்துட்டு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கேட்குறாங்க, தண்ணி இருக்கான்னு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு அவங்கள கூப்பிடுங்க இவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி தண்ணி இருக்கான்னு சொல்லி எனக்கு காதில் கேட்குது. நான் கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். எல்லாத்தையும் கேட்குறாங்க. கேட்டு ஃபைனலாக தண்ணியை வாங்கி கொடுத்தாங்க, அது குடிமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடி இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆச்சு. அப்புறம் அவங்களுக்கு தேங்க்ஸ் கூட என்னால் சொல்ல முடியல. அப்புறம் இறங்கி வந்துட்டோம். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. யாருனே தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் எனக்கு வந்து தேங்க்ஸ் கூட சொல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லெமன் ஜூஸ் குடித்தேன். லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன். அப்புறம் நல்லா நார்மல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அங்கே சரவணா ஸ்டோர்ஸ்லாம் போயிட்டு ட்ரெஸ்லாம் பார்த்து பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பட் வந்து இன்றைக்கி மாதிரி வந்து ஒரு இது வந்து லைஃப்பில் நடந்ததே இல்லை. அப்படி தான் இருந்துச்சு. பட் அந்த அக்கா வந்து செம்ம. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுங்கள். பாய்.